வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த வாண்டட் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜாப்பனீஸோட சம்மர் டிஷ்ஷான நகாசி சோமன் எப்படி பண்றதுங்கிற ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே மிரின் ஆட் பண்ணணும். மிரின் ஆக்சுவலா ஸ்வீட்டா இருக்கும். அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இன்கேஸ் மிரின் கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு பதிலா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தாஷி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாரி குட்டி, குட்டி சாஷேஸ்ல கூட கிடைக்கும் இங்க ஜப்பான் சூப்பர் மார்க்கெட்ல. இது பார்க்கறதுக்கு இந்த மாரி குட்டி, குட்டி ரவுண்டா இருக்கும். ஆனா தண்ணீல போட்ட உடனே கரைஞ்சிரும். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இத ஜஸ்ட் ஒரு பாயில் வர வரைக்கும் வச்சுட்டு, அப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். ஏன்னா, இத நம்ம சில்லா தான் சர்வ் பண்ணணும். நூடுல்ஸ்க்கான டிப்பிங் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நூடுல்ஸ் வேக வச்சதுக்கு அப்புறமா, அத போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா வாட்டர் அண்ட் ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுடணும். ஏன்னா, அத வந்து சில்லுன்னு தான் சர்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நூடுல்ஸ் பாயில் பண்ணிரலாம். இந்த நூடுல்ஸ்க்கு பேரு சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட் நூடுல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கும். அமேசான் இந்தியால வந்து தின் ஜாப்பனீஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்ல வீட் நூடுல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாரி நூடுல்ஸ் கிடைக்கும். மேபி சோமன் எழுதுனா கூட வேற ஒரு நேம்ல எழுதியிருக்கலாம். ஆனா ரொம்ப தின் ஸ்ட்ரிப்ஸா இந்த மாரி ஒயிட் கலர்ல நூடுல்ஸ் இருக்கும். அந்த நூடுல்ஸ நம்ம வேக வச்சுக்கலாம். பேக் சைட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு, நம்ம எப்பவுமே நூடுல்ஸ்லாம் வேக வைக்கும்போது ஆயில், உப்பு எல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே இங்க போட தேவை கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் மட்டும் லைட்டா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த நூடுல்ஸ போட்டுட்டா மட்டும் போதும். ஆக்சுவலா இந்த நூடுல்ஸ்க்கு பேரு நகாசி சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க. நகாசி அப்படின்னா ஃப்ளோ ஆகி வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேம்பு வந்து ஹாஃபா கட் பண்ணோம்னா ஒரு டனல் மாரி கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாரி ஒரு செட்டப் பண்ணிட்டு, அதுல சில் வாட்டர ஃப்ளோ பண்ண விட்டுருவாங்க. அதுல அப்பப்போ நூடுல்ஸும் மிதந்து வரும். அதுல தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கணும். அப்படி ஃப்ளோ ஆகி வர்றதுனால தான் அதுக்கு பேரு நகாசி. அண்ட் சோமன் நூடுல்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறனால நகாசி சோமன். ஆனா அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ நம்மளால வீட்ல கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக, அதுக்காகவே நெறைய டாய்ஸ்லாம் கூட இங்க சேல் பண்றாங்க. ஸோ, இதில நம்ம கிட்ஸுக்கெல்லாம் என்கேஜ் பண்ற மாதிரி இந்த நகாசி சோமன் எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கிரியேட் பண்ணலாம் வீட்லயே. அண்ட் ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸா இந்த ஒரு ஸ்பாட் இருக்கு நகாசி சோமன் சாப்பிடுறதுக்கு. அதுவும் டியூரிங் சம்மர் டைம்ல. அந்த பிளேஸ் கூட நான் ரீசென்ட்டா விசிட் பண்ணியிருந்தேன். வீடியோவுமே ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கேயும் கார்ட்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம பாயில் பண்ண நூடுல்ஸ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த சில் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதில போட்டாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்ச டிப்பிங் சாஸையும் எடுத்து சர்வ் பண்ணிரலாம். இதுல டாப்பிங்ஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியனோட கிரீன் போர்ஷன் போட்டிருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியா வேணும் அப்படிங்கிறதுக்காக, பேட்டர் வெறும் மாவு இந்த டெம்பூராலாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாவு வந்து சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. அதையுமே கொஞ்சமா சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் இந்த கொஞ்சம் பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாருக்கும். இத வந்து ஒன்லி டியூரிங் சம்மர் டைம்ல மட்டும் தான் யூசுவலா சாப்பிடுவாங்க. ஏன்னா, அப்போ சம்மர் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்றனால, கொஞ்சம் சில் பண்றதுக்காக இந்த மாதிரி நகாசி சோமன சில் வாட்டர்ல வச்சு சர்வ் பண்றாங்க. இங்க நகாசி சோமன் ஆக்சுவலா இத அப்படிதான் சர்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்ல பண்றனால இத சோமன் நூடுல்ஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சமா நூடுல்ஸ் எடுத்து லைட்டா மட்டும் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம அந்த டிப்பிங் சாஸ்ல டிப் பண்ணிட்டு, இந்த கிரன்ச்சி இருக்குல்ல அதையுமே கொஞ்சமா அது உள்ள போட்டுட்டு, அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த ஹீட்ட பீட் பண்றதுக்காக நம்ம நெறைய வாட்டர் மெலன் அந்த மாரிலாம் சாப்பிடுவோம்ல, அதே மாரி இங்க ஜாப்பனீஸ் வந்து இந்த நகாசி சோமன் அப்படிங்கிற ஒரு ஐட்டம தான் சாப்பிடுறாங்க. அதுவும் அந்தந்த ஃபேமஸ் பிளேஸஸ்க்கு போயி, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லாருக்கும். அண்ட் இந்த நான் யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே அமேசான் இந்தியால கிடைக்குது. நான் ஓரளவு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாம். அண்ட் அது போக வந்து ஜாப்பனீஸ் கிராசரி ஐட்டம்ஸ் கிடைக்கிற மாரியான ஷாப்ஸுமே சென்னையிலயுமே இருக்கு. ஸோ நீங்க அங்கேயும் கூட இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, உங்களுக்கு இன்கேஸ் ஜாப்பனீஸ் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தா, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தாஷி பவுடர் ஒண்ணு ஆட் பண்ணோம்ல, அது வந்து இந்த பொனிட்டோ ஃப்ளேக்ஸ் ஜாப்பனீஸ் டெர்ம்ல கட்ஸோ புஷின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ட்ரைட் கெல்ப் இது வந்து ஒரு ஆல்கே தான் அந்த கடலுக்கடியில ஃபார்ம் ஆகும்ல. அத வந்து ஜாப்பனீஸ் டெர்ம்ல கொம்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அத பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்றனால நம்ம ரெடிமேடா தாஷி பவுடராவே ஷாப்ஸ்ல கிடைக்கிறத நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.